ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன், நிலா எல்லாரும் சுற்றி பார்த்துட்டு வர்றாங்க. அப்போ சோழன் சேரன்கிட்ட சொல்கிறாரு, அண்ணா நான் எப்படியாவது நிலாவோட தனியாக போகணும்ண்ணா. தனியாக போனால் தான் ஏதாவது நான் மனசு விட்டு பேச முடியும், அவள் மனசுக்குள்ளே நான் இடம் பிடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படியாடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேரன் அதை புரிஞ்சுக்கிட்டு தம்பிகிட்ட சொல்கிறாங்க, சரிண்ணா அவன் சந்தோஷப்படி போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் பல்லவனும் சரி நீ அண்ணியோட போய் என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நாங்கள் ரூமுக்கு போகிறோம் அண்ணி, எங்களால் இதுக்கு மேலே சுற்றி பார்க்க முடியல, கால்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நானும் வர்றேன் அப்படிங்கிறாங்க நிலா. இல்லை நீங்கள் போய் சுற்றி பாருங்கள், நீங்கள் இன்னும் ஹாப்பியாக தானே இருக்கீங்க, போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி சோழனை கூட்டிகிட்டு போமா அப்படின்ட்டு சேரன் சொல்லிவிட்டு அவங்க எல்லாரும் ரூமுக்கு போகிற மாதிரி போயிடுறாங்க. இவங்க வேறு வழி இல்லாமல் சோழனோட வர்றாங்க. சோழனுக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியலை. சரி இன்னி நம்ம நினச்சபடி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசி பார்க்குறாங்க. ஆனால் சரி வர பேச மாட்டேங்கிறாங்க. கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு லைட்டாக சிரிச்சுக்கிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இவளை சிரிக்க வைக்கணும்னா நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், ஊருக்கு போனதும் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், என்ன சர்ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், அப்போ சொல்கிறாங்க, இல்லை நான் ஊருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை சொல்லுங்கள் அதுவரையும் என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆதார் கார்டு ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன சோழன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க நான் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிவிட்டு உங்களை இந்த ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் உங்களுக்கு அதை சர்ப்ரைஸாக காட்டணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே நீங்கள் ஆர்வக்கோளாறில் கேட்டீங்க, என்னாலையும் உங்கள்கிட்ட மறைக்க முடியலை அப்படிங்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, சோழன் ரொம்ப நன்றி சோழன் அப்படிங்கிறாங்க. எனக்கு இந்த சந்தோஷத்தை தாங்கவே முடியலை. ஏன்னா இப்போ தான் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தீங்க, வாங்கி கொடுத்து ஒரு வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே ஆதார் கார்டும் ரெடி பண்ணிட்டீங்க. இதை கேட்டதும் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அறியாமையே சோழன் கையை பிடிச்சி கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இதை கேட்கவா வேணும், இதைத்தானே எதிர்பார்த்தாரு சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்பவே உள்ள சந்தோஷப்படுறாரு. அப்புறம் கையை குலுக்கிட்டு எடுத்துடுறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் பிடிச்சிருக்க கூடாதா, அதுக்குள்ளேயும் எடுத்துட்டா அப்படின்ட்டு மனசுக்குள்ளே புலம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாகவே சோழனை பார்த்து சிரித்து பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவரும் நிலா முகத்தை பார்த்துட்டு ரொம்ப அவரும் சந்தோஷப்படுறாரு. ஏன்னா இதுவரையும் உம்முன்னு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கலகலன்னு எப்பயும் பாண்டியன் பல்லவனோட பேசுகிற மாதிரியே சோழனோடையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவரும் நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு 2 பேரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே நிலாவுடைய அம்மாவும் அப்பாவும் அங்கே ட்ரிப்புக்கு வந்திருப்பாங்க சுற்றி பார்க்குறதுக்கு. அண்ணன் அண்ணியெல்லாம் வந்திருப்பாங்க. அண்ணன் நீ ரூமில் இருப்பாங்க, இவங்க அம்மா அப்பா மட்டும்தான். அவங்களும் யதார்த்தமாக வெளியில் சுற்றி பார்க்க வந்திருப்பாங்க. கரெக்டாக இவங்க நிலா வந்திருக்க இடத்துக்கே அவங்களும் வர்றாங்க. நிலா மனோகரனையும் தேனையும் பார்த்துட்றாங்க. பார்த்ததும் சோழன் தான் அதை சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் அவங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் திரும்பி பார்க்குறாங்க நிலா. அவங்க மனசை அவங்கள அறியாமையே போய் அப்பா திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்துட்டு, யாரடி உனக்கு அப்பா, என் மக எப்போவோ செத்து போயிட்டா, அவளுக்கு திவசம்லாம் பண்ணிட்டேன், அப்படி ஒரு மகளே எனக்கு இல்லைன்னு நான் முடிவுக்கு வந்துட்டேன். அப்படி இருக்கையில் நீ எப்படி என்னை அப்பான்னு கூப்பிடலாம், அந்த தகுதியை இழந்து நீ ரொம்ப நாள் ஆச்சுடி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பரவாயில்ல உங்கள்கிட்ட கொஞ்சமாவது பாசம் இருக்குன்னு நினச்சேன், இப்போ தானே தெரியுது டோட்டலாக உங்கள் மனசில் கல் தான் இருக்குது அப்படின்றது. சரி இனிமேல் உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட நாங்கள் அசிங்கப்பட்டோம், அதெல்லாம் நான் எங்களை மறக்கிற மாதிரியா நீ ஒவ்வொன்றும் பண்ணுன, இந்த வீணா போனவனை கூட்டிக்கிட்டு போனேன், போயிட்டு என்னடி நீ நல்லா இருக்க, எங்கள் வயிறு பெற்றவங்க வயிறு வாயும் எரிய வச்சுட்டு நீ ஒருத்தனை கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்க முடியுமாடி, நீ எப்பயுமே நல்லா இருக்க முடியாதுடி அப்படின்னு சொல்லி அவங்களும் கோபமாக கத்துறாங்க. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நான் மக இல்லை செத்துட்டா தவசம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டீங்கள, அதுக்கப்புறம் என்னையை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. நான் ஏதோ ஓரத்தில் உங்களுக்கு பாசம் இருக்கும்னே அம்மா அப்பான்னு கூப்பிட வந்தேன். நீங்கள் என்னைக்கு நான் செத்து போயிட்டேன்னு சொன்னீங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. இங்கே பாருங்கள் உங்கள் மக வீட்டை விட்டு ஓடியாந்துட்டா இனி அவன் வாழ்க்கை நாசமாக போயிடும், நீங்கள் கனவு கண்டுக்கிட்டு இருக்கலாம். எனக்கு சர்டிஃபிகேட்டும் கிடச்சிருச்சு, ஆதார் கார்டும் கிடைக்க போகுது. அதனால ஏன் படித்த படிப்புக்கு தகுந்த நான் வேலையை தேடிக்கிட்டு உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே நிலாவா இப்படி இருக்கா அப்படின்றத நான் உங்களை தலை நிமிர்ந்து வைக்க உங்களுக்கு முன்னாடியே நான் நல்லா காட்டுறேன்னா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கர்வமாக பேசுகிறாங்க நிலா.
அதுக்கு தேன்னு சொல்கிறாங்க, நீ நல்லா வந்தானா நாசமாக போனானா, இனிமே உன்னைய பற்றி கவலைப்படணும் எங்களுக்கு என்னடி இருக்குது, உன் மூஞ்சியில் முழிக்கிறதே பாவம்டி, உன்னைய பார்க்கக்கூடாது தாண்டி நினச்சோம், இந்த இடத்துல போய் உன்னைய பார்க்குற மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ நல்லாவே இருக்க மாட்டேடி அப்படிங்கிறாங்க. சோழன் அதுக்கப்புறம் தான் வாயை திறக்கிறாரு. இனிமே வந்து என் பொண்டாட்டியை பற்றி ஏதாவது தப்பாக பேசுனீங்க, நடக்கிற கதையே வேறு அப்படிங்கிறாங்க. என்னடா செய்வா அப்படின்ட்டு சோழனை வந்து அடிக்க போகிறாங்க தேனு. அதுக்கு மனோகரன் தேனை பார்த்து சொல்கிறாரு, அவனை தொட்டாலே நம்மளுக்கு பாவம்டி, அந்த பாவம் நம்மளுக்கு ஒட்டிக்கிறோம், அதனால வந்து இவன்லாம் ஒரு மனுஷன், இவன்ட்ட எதுக்கு பேச்சு வச்சுக்கிற, வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேனை கூப்பிட்டுக்கிட்டு போகிறாரு.